சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறப்பு 23,000 கன அடியாக அதிகரிப்பு. விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்ப்பு. கர்நாடகாவில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் மேட்டூர் அணையை அடைந்து கடலுக்கு செல்கிறது. தமிழகத்திற்கு செல்லும் தண்ணீர் வீணாவதை தடுக்கும் மாற்று வழிதான் மேகதாது திட்டம் என சித்தராமையா பேட்டி. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தின உதவித்தொகை 350 ரூபாயாக உயர்வு. படகு பறிமுதல் செய்யப்பட்ட உரிமையாளர்களுக்கு நிவாரணத் தொகையை அதிகரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பை சீராக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி. சிறுபான்மையினரின் வாக்கு கூட்டணி குறித்து கவலைப்பட வேண்டாம். அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை. வங்கிக் கணக்குகளையும் முடக்க காவல்துறை முயற்சி. காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் சுற்றுலா சென்ற கவுன்சிலர்களால் மேயரின் பதவி தப்பியது. திருவட்டாரில் காங்கிரஸ் பெண் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மத்தியில் சாலை மறியல். பாஜகவின் சக்கரவியூகம் தகர்த்தெறியப்படும் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. பட்ஜெட் மீதான விவாதத்தில் அம்பானி, அதானி பெயரை குறிப்பிட்டதால் அமளி. மக்களவையின் மாண்பை ராகுல் காந்தி கடைபிடிக்கவில்லை என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம். சபையின் கண்ணியத்தை காக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் மணிகா பத்ரா. டேபிள் டென்னிஸில் கடைசி 16 பேர் சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் ரோகன் போபண்ணா. ஒலிம்பிக்கில் இரட்டையர் பிரிவில் முதல் சுற்றில் வெளியேறிய நிலையில் முடிவு. பாரிஸ் ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டி. மனு பாக்கர், அர்ஜுன் பப்புதா வெண்கல பதக்கத்திற்கான சுற்றுக்கு முன்னேற்றம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.